பாஸ் நேர்களுக்கு வணக்கம். தேர்ட் ப்ரோமோவில் எவிக்ஷன் பற்றி தான் சேதுனா பேசுகிறார். எப்போதுமே சண்டே தான் நம்ம வெளியே அனுப்போம், ஆனால் இன்றைக்கி சாட்டர்டேவே ஒருத்தனை துரத்தி விடுவோம் அப்படின்னு இருக்கு. அது யார் அது அப்படின்னா ஜெஃப்ரி. ஸோ இந்த வாரத்துக்கான டபுள் எவிக்ஷனில் ஒன்று ஜெஃப்ரி, இன்னொன்று அன்ஷிதா. ரெண்டு பேருமே எனக்கு கேட்டால் வெளியே போகிறது ரொம்ப சந்தோஷம் தான். அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு இவங்களுக்காகலாம் பரிதாபப்படணும் அப்படின்னு எனக்கு தோணலை. இனிஷியல் டேஸில் ஜெஃப்ரியோட கேம் ரொம்ப நல்லா இருந்தது. அவர் பசங்க டீமில் இருக்கிற வரைக்கும் அவரோட ஐடியாஸ் நல்லா இருந்தது, அவர் கேம் அணுகிற விதம் நல்லா இருந்தது. ஒரு சின்ன பையனுக்கு இவ்வளோ மெச்சூரிட்டியா அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். அப்போலாம் நான் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கேன். நிக்சன் கூட கம்பேர் பண்ணும்போது ஜெஃப்ரி எவ்வளோ பெட்டராக ஒரு கேம் விளையாடுறான். சின்ன பையனாக இருந்தாலும் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஓகே, அவன் சின்ன வயசுலேருந்து நிறைய கஷ்டங்கள் நிறைய அனுபவங்கள் பார்த்து அழகாக எல்லா விஷயத்தையும் புரிஞ்சு வளர்ந்து வந்திருக்கான். இந்த இடம் அவனுக்கு எவ்வளோ பெரிய மேடைன்றது அவன் கரெக்டாக பயன்படுத்துகிறான் அப்படின்னு நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் எப்போ கோட்டை பிரித்து எல்லாரும் ஒன்றா விட்டாங்களோ அதுக்கப்புறம் இவரும் ஒரு தடவல் மன்னன் அப்படின்றத காமிச்சார். கேட்டால் அக்கான்ற பேரில் ஒவ்வொருத்தி மடியில் படுத்துக்கிறது, ஒரு சீட் அலையிறது, சுற்றுறது, இப்படியே தான் இருந்தார். அப்படியே சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் கூட பயங்கரமாக க்ளோஸ் ஆனார். அவரோட கேம் சுத்தமாக காணாமல் போயிடுச்சு. அந்த கோவா கேங் அப்படின்றது ஒன்று வந்ததுக்கப்புறம் ஜாக்லின் சௌந்தர்யா ரயான் இப்படியே தான் இவங்க குரூப் ஃபார்ம் பண்ணி ரொம்ப ஃபன் பண்ணிட்டு சுற்றினாங்க. ஏன்னா இவங்களோட கான்செப்ட் என்ன அப்படின்னா ஃபன்னாக இருக்கவங்க தேர்ட் சீசனில் வந்துட்டு ஃபன்னாக த பாய்ஸ் கேங் இருந்த மாதிரி நம்மளும் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம், நம்ம ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு நினச்சாங்க. அதாவது ஜெஃப்ரி தனியாக இருக்கும்போது நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன், இந்த கேமில் நான் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்சன்ட்ரேஷனோட விளையாண்டார். ஆனால் அவருக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடச்சி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின் போது அந்த கம்ஃபர்ட்குள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு என்னடா பிரச்சனை, நான் ராஜா மாதிரி இருக்கேன்டா, என்னை சுற்றி 4 பேர் இருக்கானுங்க, நான் சொல்கிறத கேட்பானுங்க, நாங்கள்லாம் ஒரு குரூப், வி ஆர் த கேங், கோவா கேங் அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் போய் அவரோட கேம் காணாமல் போயிடுச்சு. ஆனால் சேதுன்னா வந்து அந்த கோவா கேங்கோட ரூல்ஸை கிழிச்சு மூஞ்சில் எரிஞ்சு, ஏடா நாங்கள் உங்களுக்கு ரூல்ஸ் கொடுத்து அதை ஃபாலோ பண்ணுங்க, நீங்களா ஒன்று புதுசாக கிழிக்க வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஐயோ சாமி வேணாம்ப்பா, இனிமேல் ஜாக்லின் சௌந்தர்யா நமக்கு வேணாம், நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம சேச்சி அன்ஷிதா கிட்ட போவோம், பவித்ராவிட்ட போவோம் அப்படின்னு சொல்லி பவித்ரா கூட ஒரு 2 நாள் சுற்றினாரு, மடியில் படுத்தாரு, அவங்க கூட வாக்கிங்லாம் போய் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாரு. பட் பவித்ரா எப்போதுமே ஒரு லிமிட்டேஷனில் தான் எல்லாரையும் வச்சுருப்பாங்க. ஸோ பவித்ரா செட் ஆகலை அப்படின்னதுக்கப்புறம் அன்ஷிதா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அன்ஷிதா தான். இன்றைக்கெலாம் லைவ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம இரிட்டேட்டிங்காக இருந்தது. கேட்டால் அக்கா தம்பின்னு இவங்க பண்ணுற அலப்புற இருக்குல்ல. இன்றைக்கி மதியம் லைவில் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு விளையாடுறதும் கட்டி பிடிச்சி ஒருத்தரை போட்டு உருட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த நம்மளோட விஷால் என்னடா இது இவனுங்க மட்டும் தடவிட்டு இருக்கா, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷால், அன்ஷிதா, ஜெஃப்ரி ஏன்டா ஃபேமிலியாக ஒரு ஷோவை பார்க்க விட மாட்டீங்க போல அப்படின்ற ரேஞ்சுக்கு 3 பேர் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது. அது ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருந்தது பார்க்க. அந்த அளவுக்கு இட்ஸ் நாட் கூல் அப்படின்ற ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ இப்படி தான் அவரோட கேம் அவர் மறந்துட்டார். கேட்டால் நான் ஃபிசிக்கல் டாஸ்க் நான் தானே விளையாடுறேன் அப்படின்னு. ஆனால் எந்த ஃபிசிக்கல் டாஸ்க், அது பொம்மை டாஸ்க் ஆகட்டும், செங்கல் டாஸ்க் ஆகட்டும், அதில் அந்த எத்திக்ஸை மீறி நிறைய இடங்கள் அவர் பிஹேவ் பண்ணதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. இப்போது ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நீ உன்னோட எனர்ஜியை கொடுத்து நீ விளையாடலாம். ஆனால் அடுத்தவனை எப்படி அஃபெண்ட் பண்ணணும் அடித்து விளையாடணும் அப்படின்ற மாதிரி தான் இவர் இருந்தது. பொம்மை டாஸ்க்லையும் சரி அவரோட நேம் ரொம்ப ஸ்பாயில் ஆயிடுச்சு. அவர் ராணாவை அடித்த விதமாகட்டும், அடுத்ததாக வந்துட்டு இந்த செங்கல் டாஸ்க்லையும் சரி ரொம்ப நான் ஃபிசிக்கலாக பவர், நான் ஸ்ட்ராங் அப்படின்னு காட்டுறேன்ற பேரில் அவர் தீபக் கிட்டையும் முத்துக்குமரன் கிட்டையும் பிஹேவ் பண்ண விதமெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது. ஸோ அவர் ஃபிசிக்கல் கேமில் ஸ்ட்ரென்த் அப்படின்றத தாண்டி யாரா லூசுத்தனமாக விளையாடிட்டு இருக்கா, நீ ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்குன்னு காட்டுறதுக்காக நம்ம அடுத்தவனை அடிச்சு தான் நீ ஸ்ட்ராங்குன்னு காமிக்கணுமான்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஐயோ ஜெஃப்ரியா எங்களாலாம் பிடிக்க முடியாதுப்பா, ஜெஃப்ரி ஒருத்தனை பிடிக்க நாங்கள் 3 பேர் வேணும், அவன் அவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்னு ஏற்றி விட்டு அவன் ரொம்ப ஓவராக தான் போயிட்டு இருந்தான். அவரோட கேமை மறந்துட்டார். தான் எந்த அளவுக்கு பாய்ஸ் டீமில் இருக்கும்போது ஒரு ஃபோக்கஸ்டாக அந்த கேமுக்கான ஒரு பர்ஃபெக்ஷன் இருந்ததோ அது எல்லாத்தையும் மறந்துட்டு ஃபிசிக்கல் டாஸ்க்குனா அடித்து சண்டை போட வேண்டியது, இல்லைனா பொண்ணுங்க கூட வந்து தடவ வேண்டியது, படுக்க வேண்டியது, மடியில் படுத்துக்க வேண்டியது, இதை தான் பண்ணிட்டு இருந்தான். ஸோ ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது. ஜெஃப்ரி போகிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. பட் ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தார், கேஷ் பாக்ஸ் வச்சாங்க அப்படின்னா நான் எடுத்துகிட்டு போயிடுவேன், எப்போ கேஷ் பாக்ஸ் வைப்பாங்க, எவ்வளோ வைப்பாங்க, என்ன ஒரு லிமிட்டேஷன் வரைக்கும் யார் எவ்வளோ எடுப்பாங்க அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை இருந்தது. அவர் 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்தே கேஷ் பாக்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவங்க அம்மாவுக்கு வந்து தாலி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஸோ அதுக்கு உள்ளே இருந்து அந்த கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் தான் நல்லாயிருக்கும். பட் அதுக்கு அவன் டிசர்விங்கே கிடையாது. இன்னும் உள்ளே ஒரு வாரம் இருக்கிறது கூட தகுதியானவன் கிடையாது. நிறைய பேக் ஸ்டாபிங் பண்ணார். கோவா கேங்கில் இருக்கிற வரைக்கும் அவங்க கூட இருந்து மற்றவங்களை இரிட்டேட் பண்ணார். கோவா கேங்கை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்களே பேக் ஸ்டாபிங் பண்ணார். ஸோ இந்த மாதிரி அவரோட நேம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. ப்ளஸ் இந்த பொண்ணுங்க கூட எப்போ பாரு வந்துட்டு நம்ம எதுக்கு வந்தோன்றதை மறந்து அவன் போனது இரிட்டேட்டிங்காக இருந்தது. அண்ட் அடுத்த அன்ஷிதா, சேச்சி வெளியே போகிறது ரொம்ப நல்லது, சேச்சி இவ்வளோ நாள் இருந்ததே பெருசு, ஸோ நீங்கள் வெளியே போனால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இன்றைக்கி ஒரு பெரிய
பெரிய ட்ராமா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமோவிலே பார்த்தோம் முரண்பாடு அப்படின்னு மறுபடியும் முரண் இதை தான் கொண்டு வந்தாங்க இல்லையா? ஸோ முரண் யார் மேலே இருக்குது அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி எபிசோட் பெருசாக இருக்காது. ஆல்ரெடி வந்துட்டு ஃபேமிலி சொல்லிட்டு போயிட்டாங்க முரண். அதுலேயும் நம்ம முத்துக்குமரன் சொன்னார் இல்லையா, இருக்கிற அத்தனை பேர் மேலேயும் எனக்கு முரண் இருக்குது அப்படின்னாரு. சார் என்ன சார் நீங்கள் உங்கள் அம்மா ஒருத்தர் மேலே முரண் சொல்ல சொன்னதுக்கு எல்லாம் என் பிள்ளைங்க எல்லாம் விளையாடும் போது ஒன்று விளையாடுறாங்க, நான் சொல்ல மாட்டேன்னு அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எல்லார் மேலேயும் எப்படி முரண் சொல்லுவாங்க? பட் ஆப்வியஸாக எல்லாருக்கும் எல்லார் மேலேயும் ஒரு வருத்தம் இருக்கும். ஏன்னா இங்கே எல்லாரும் கேம் விளையாட வந்திருக்காங்க. ஸோ அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் அப்பா வந்துட்டு முத்துக்குமரனோட அப்பா வந்து விஷாலை கேட்டிருப்பார், நீ வந்து இப்போ பாரு அவனை கொரியன் பேக்கரிக்காரன் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுறிய, முன்னாடியே எல்லாத்தையும் பேசிடலாம்ப்பா அப்படின்னு. அது இன்னும் கொஞ்சம் அப்பா கொஞ்சம் ஓப்பனாக அடிச்சிருக்கலாம். லைக் நீ தான்ப்பா முதல்ல வந்துட்டு முத்துக்குமரன் எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான், மண்டையை கழுகுறான் அப்படின்னு பசங்களெல்லாம் பேசினேன், உனக்கு அவன் மேலே வருத்தம் தான் நீ அவன்கிட்டே கேட்டுருந்துக்கலாமே அப்படின்னு இந்த பாயிண்ட்டையும் சொல்லியிருந்தாருன்னா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. பட் நல்லா இருந்தது. முத்துக்குமரன் சொல்லிட்டு ஒரு முழிச்சார் பார்த்தீங்களா, எல்லார் மேலேயும் முரண் இருக்குது அப்படின்னு. அது நல்லா இருந்தது. வேறு எதுவும் பெருசாக இன்றைக்கி எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. லைக் ஃபுல்லாக இன்றைக்கி ஃபேமிலி பேரண்ட்ஸ் இப்படின்ற பேசுறதுனால பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. பட் ஜெஃப்ரியோட எவிக்ஷன் தான் அப்படியே வீடே சோகத்தில் மூழ்கி இருக்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆளுக்கு மூளையில் உட்காந்து அழ போகிறாங்க. ஸோ டெஃபினட்டாக ஜெஃப்ரி போகிறதுக்காக எல்லாரும் கும்லிங்காக உட்காந்து அழ போகிறாங்க. ஐயோ எங்கள் செல்லக்குட்டி வீட்டை விட்டு போகிறானே அப்படின்னு. ஆசைப்படுறவனா அவங்க கூட சேர்ந்து வெளியே போங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ டெசர்விங்கான பர்சன் கிடையாது. ஸோ டெஃபினட்டாக ஜெஃப்ரி போகிறது ரொம்ப நல்லதான். ஏன்னா ஒன்று டிக்கெட் ஃபினாலே அவன் இருந்திருந்தான் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரயான் அண்ட் ஜெஃப்ரிக்குள்ளே அந்த ஒரு ஹெவி காம்படிஷன் இருந்திருக்கும். பட் இப்போ ரயான் டிக்கெட் ஃபினாலே அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வழி இருக்கிற மாதிரி தான் தோணுது. பட் பாப்போம் இன்னைக்கு வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.